ஏதாவது சொல்லுமா? நீங்க என்ன கூப்பிட்டதா ஆலியா சொன்னாங்க. நாளை கூப்பிடல, நீ போய் பார்ட்டி என்ஜாய் பண்ணு. ஹேவ் a good time. alright? இங்க பாருங்க, நாம நினைக்கிறது நடக்காது, நடக்கிறத நினைக்க முடியாது. இங்க பாரு ஆலியா, என் கூட சீக்கிரம் வா. நான் சொல்றேன் வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். எங்க சொல்றேன் வா. பிரக்யா 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 என்ன மெதக்க விட்ட காத்து குயிலான நட்புக்குள்ள வானம் கட்டி கூட்டு குயிலான என்ன மெதக்க விட்ட பாட்டு குழலான ஒரு ஊரே கேக்கும் பேச்சு காரி கீச்சு குரலான சின்ன கண்ணாடி பொன்னாக நிக்காதடி, கண்ணு முன்னாடி துப்பாக்கி வைக்காதடி, ஹார்மோனில் ஆன் பட்டன் தட்டாதடி, காதல் அன்புக்கு வீண் வேலை வைக்காதடி, சொல்லாம நீ நுழைஞ்சு ஒட்டாதடி, என் மௌனத்தில் நீ குதிச்சு கத்தாதடி, ஒத்தாத சிரிப்பில் எத்தாதடி, நம் நட்போடு முடிப்பது பத்தாதடி, சும்மா நீ சுத்தி வந்த என்னோட புத்திக்குள்ள 500 டன் ஆசை கொட்டாதடி, நெஞ்சோட ஆழத்துக்கு நீ போய் சேரணும்னு உள்நீச்சல் போடாதடி, என்ன மெதக்க விட்ட காத்து குயிலான உன் காதல் பட்ட காத்துக்குள்ள மாட்டி துகளான என்ன மெதக்க விட்ட பாட்டு குழலான நீ ஓர கண்ணு சோழி சுத்த காட்டு சுழலான காட்டடி ஏன் உள்ள
உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். நீ வருவன்னு எனக்கு தெரியாது. நீங்க வர சொல்லி கேட்டீங்களா? ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. பாட்டி கூப்பிட்டாங்க. அட பாட்டி கூப்பிட்டானே நான் கூப்பிட்டானே ரெண்டும் ஒண்ணுதான். நான் பாட்டி எங்க? சாரி, உன்னை பார்த்ததுல நான் மறந்துட்டேன். ஐ மீன் பாட்டி உன்னை கூப்பிட்டாங்கன்னா நான் உன்னை பாட்டி கிட்ட கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா நான் அதை மறந்து இங்க நின்னுகிட்டு இருக்கேன். என் கூட வா, நான் பாட்டி கிட்ட கூட்டிட்டு போறேன். நான் சாக போறத பத்தி உன்கிட்ட நான் பேசினா உனக்கு பிடிக்காதுல்ல? கண்டிப்பா பிடிக்காது. சாரி, இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டேன். என்ன கொஞ்சம் பாரு. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசியே ஆகணும். ஆனா நான் உன்கிட்ட அதை பத்தி சொன்னா நீ நிச்சயம் கோவப்படுவ. அது நீ சொல்றத பொறுத்து இருக்கு. இல்ல, நீ டெஃபினட்டா கோவப்படுவ. அப்ப என்கிட்ட சொல்லாத. ஏன்னா எனக்கு நான் கோவப்பட விரும்பல. அது விஷயம் பெருசுதான், ஆனா ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம்னா எதுக்கு நான் கோவப்பட போறேன்? நீ வீட்டுக்குள்ள வந்த இல்லையா, நான் அப்போ உன்னை கண்ணி வைக்காம பார்த்தேன். அப்போ என் பக்கத்துல ஒரு பையனும் நின்றுட்டு இருந்தான். அவனும் உன்னை பார்த்தான். அதனால எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அத எப்படி சொல்றது, எனக்குள்ள ஒரு விதமான பொறாமை ஏற்பட்டுச்சு. ஐ மீன் முதல்லலாம் நான் இப்படி கிடையாது. நான் யாரை பார்த்தும் பொறாமை பட்டதே கிடையாது. ஆனா அது என்னன்னா, உன்னை பார்த்த உடனே அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஏன்னு தெரியல. பொறாமப்படுறது நல்ல விஷயம். ஐ நோ, பொறாமப்படுறது நல்ல விஷயம் கிடையாது தான். அதனால ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நான் அவன்கிட்ட போய் சொல்லிட்டேன். நீ அந்த பொண்ணு பாக்குறல, அவ ஏன் ஆளு, அவளுக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவன் எனக்கு கங்க்ராட்ஸ் சொன்னான். கங்க்ராச்சுலேஷன், அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொன்னான். பிரச்சி, உண்மையாவே நீ ரொம்ப அழகா இருக்க. அதுவும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. என்னோட ஆசை எல்லாம் நான் மட்டும்தான் உன்னை பார்க்கணும். என்ன நீ தப்பா நினைக்காத. நான் மற்ற பொசசிவ் பசங்களை மாதிரி கிடையாது. நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதுன்னா நான் உன்கிட்ட சொல்லவே மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஏற்பட்டுச்சு. அதனால தான் நான் உன்கிட்ட டைரக்டா சொல்லிட்டேன். வா. என்ன என்னாச்சு? அட மம்மி மம்மி மம்மி, என்ன? இங்க 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 நான் ஒளிஞ்சுக்கணும். அம்மா 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 நம்மள பாத்துட்டு போறாங்க. என்ன யாரும் பாத்திர கூடாதுன்னு இப்படி பண்றியா பைத்தியம்? இங்க பாரு மம்மி, சொன்னா கேளு. ஒண்ணும் ஆகாது. அட இல்ல, சொல்றத கேளு. ஓ சானா எங்கேன்னு தெரியல. நான் உனக்கு ஃபோன் பண்றேன். நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ ஷகானா போய் அப்புறம் பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸா? என்ன? இப்பவே நான் உனக்கு அந்த சர்ப்ரைஸை காட்டணும். என் கூட வா. இப்போ? இப்போதான். என் கூட வா. I will show it. Come. நீ இங்க வா. மித்தாலியானே, வெளியில பேச முடியாத அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ தான் கேட்கவே மாட்ற. இப்ப பிரச்சனை நம்ம தலைக்கு மேல வர போகுது. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. எனிவேஸ் கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் உங்களை பார்க்க போகணும். கெஸ்ட் அப்புறம் அட்டெண்ட் பண்ணலாம். முதல்ல நம்ம ஆபத்தை அட்டெண்ட் பண்ணணும். நீங்க எதுக்கு இப்படி சுத்தி சுத்தி பேசிட்டே இருக்கீங்க? நான் இப்ப கிளம்புறேன். பிரக்யா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரா. நீங்க இந்த வார்த்தைய விளையாட்டுக்கு சொல்றதா இருந்தா இன்னொரு தடவை இப்படி சொல்லாதீங்க. ஆனா இது உண்மையா இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை என்கிட்ட நீங்க ஏன் முதலே சொல்லல? எப்படி சொல்றது? அங்க எல்லாரும் முன்னாடி உன்கிட்ட பிரக்யா பத்தி சொல்ல முடியுமா? அப்படின்னா இதெல்லாம் உண்மையா? எந்த அளவுக்கு அபியோட பிரக்யாவோட காதல் உண்மையோ அதே அளவுக்கு இதுவும் உண்மை. பிரக்யா எதுக்காக இங்க வந்தா? அவளை யாரு எங்க வீட்டுக்கு கூப்பிட்டது? பல்ஜித் பாட்டி தீபாவளி பூஜைக்கு கூப்பிட்டிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்ல, தீபாவளி செலிப்ரேஷனோட சேர்த்து அவளை கிரக பிரவேசம் பண்ணி கூட்டிட்டு வர போறாங்க. நீயே அங்க பார்த்தல்ல, நெருப்புக்குள்ள குதிச்சு அவ எப்படி அபிய அன்னைக்கு காப்பாத்துனான்னு. அவளை பத்தி அவ கவலைப்படல, அபிக்கு எதுவும் ஆக விடல. இது எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி நடந்துச்சு. ஆனா நம்ம முட்டாள் மாதிரி நின்னுட்டு இருந்தோம். நாம நினைச்சோம் அவங்களுக்குள்ள இருக்க காதல் நெருப்பு அணைஞ்சிடுச்சுன்னு. ஆனா அந்த நெருப்பு அணையவே இல்ல. உள்ளுக்குள்ள அது அப்படியே கனலாவே இருந்திருக்கு. கொஞ்சம் காத்து கிடைச்சதும் திரும்பவும் அந்த கனல் பத்திக்கிச்சு. ஆமா ஆலியா. அப்புறம் நம்மளோட அபி பிரக்யா என்ன சொல்றாலோ அதுதான் சரின்னு கண்மூடித்தனமா நம்புவான்.
கொஞ்சம் நடிச்சா போதும் அப்படியே நம்பிடுவான். ஒரே ஒரு தடவை அபி மட்டும் நம்பிட்டான்னு வையே, அப்புறம் அபியோட அந்த நம்பிக்கையை உடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். முதல்ல பிராச்சி தொந்தரவு பண்ணா, இப்ப பிரக்யா தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சுட்டா. இவ நிறுத்த மாட்டா போல இருக்க. நீ மட்டும் அந்த கோல்டன் சான்ஸ் மிஸ் பண்ணாம இருந்திருந்தா இந்த டென்ஷனே நமக்கு இல்ல. மீராவை பத்தி தான் நான் பேசுறேன். உனக்கே தெரியும்ல அபி அவ எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு. ஆனா நீ அவளை வெறும் ரியாவோட கேர்டேக்கரா புரிஞ்சுக்கிட்டு வீட்ல இருந்து அவளை வெளியே துரத்துறேன்னு சொல்ற. இங்க பாரு, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தனா நான் இத பத்தி யோசிக்கவே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். மீரா தான் ரைட் சாய்ஸ். மித்தாலி அண்ணே, அபியையும் பிரக்யாவையும் பிரிக்கிறது கஷ்டமான காரியம்னு எனக்கு தெரியும். ஆனா இம்பாசிபிள் இல்லையே. மீரா அப்புறம் அண்ணனோட லவ் ஸ்டோரிய நான் கண்டிப்பா டெவலப் பண்ணுவேன். அத நீ நாளைக்கு பண்ணு. ஆனா இன்னைக்கு வீட்டுக்குள்ள வர போற பிரக்யாவை என்ன பண்ண போற சொல்லு. பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க மாட்டா. And I will see do it. பிரக்யா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டா. நீங்க பயப்படுறீங்களா என்ன? எனக்கு முதல்லயே தெரியும். ஆனா இருந்தாலும் இவ திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். மித்தாலிக்கு இது தெரியுமா? பயப்படுறதுக்கு காரணமே அவ எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கிறதுக்காக தான். நில்லு பிரக்யா, நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. வேலைக்காரங்க கிட்ட இப்படிதான் நடந்துக்குவோம், இல்லனா தலை மேல ஏறிடுவாங்க. என்ன காமெடி பண்றீங்க நீ? அது அது பரவாயில்ல இருக்கட்டும். இரு என்னென்ன பரவாயில்ல இருக்கட்டும். அண்ணி என்ன சொல்ல வராங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு. வாட் யூ மீன்? அது வந்து என்னன்னா, என்னோட மூளை கொஞ்சம் குழம்பிடுச்சு. ஆலியா, ஏதாவது சொல்ல. நீ ஏன் பயந்துட்டு இருக்க? பிரக்யா தானே வந்திருக்கா. யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் பயப்படணும். நாம பயப்பட வேண்டாம். இன்னைக்கு நாம யாருமே எந்த தப்பும் பண்ணலையே. அண்ணன் தலையெழுத்துல எழுதியிருக்கிற மாதிரி உன் தலையெழுத்துலயும் பொண்ணை சந்திக்க கூடாதுன்னு எழுதியிருக்கு. நான் தீபாவளிக்காக மட்டும் தான் வந்தேன். முடிஞ்ச உடனே போயிடுவேன். இல்ல நீ இந்த வீட்டுல எவ்வளவு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறியோ தாராளமா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. என்ன சொல்ல வரீங்க? எங்கெல்ல யாருக்குமே பிரக்யா திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள வரத பிடிக்கல. அதனால பிரக்யா நீ திரும்ப போறதுதான் நல்லது. உடனே நீங்க இருந்து கிளம்பி போயிடு. அப்புறம் திரும்பி கூட பாத்துறத என்ன. இந்த வீட்டுல யார் இருக்கணும் இல்லங்கறத நான் டிசைட் பண்ணுவேன். நல்ல வேலை நீங்க எல்லாரும் பிரக்யாவை இங்கே தடுத்து நிறுத்திட்டீங்க. தீபாவளி பூஜைக்காக பிரக்யாவை நான் தான் வர சொன்னேன். அதனால அவளை வரவேற்கிறது என்னோட பொறுப்பு இல்லையா? தல்லு இவளை அவ பொண்ணா நினைச்சா, நானும் என் பொண்ணா நினைக்கிறேன். அதனாலதான் நான் பிரக்யா வீட்டுக்கு போனேன். தீபாவளி பூஜைக்கு கண்டிப்பா வரணும் நான் தான் கூப்பிட்டேன். ஆனா நீங்க இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. யோசிச்சேன், எல்லாத்தையும் யோசிச்சேன். தீபாவளிய இந்த வீட்டோட லட்சுமி இல்லாம எப்படி பூஜை பண்றது? உங்க எல்லாருக்கும் இடையிலயும் என்ன நடக்குதுங்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் கவலைப்படுறதெல்லாம் என் தல்லுக்காக மட்டும்தான். ஒருவேளை அவ இருந்திருந்தா இந்த வீட்டோட லட்சுமிக்கு கிரகப்பிரவேசம் பண்ணிரு போறேன். இன்னைக்கு அவ இல்ல, அதனால அந்த வேலையை நான் செய்ய போறேன். பாட்டி, கிரக பிரவேசம்லாம் எதுக்காக பண்ணணும் சொன்னா கேளுங்க. நீ என்ன பேசுற? இந்த நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு கனவு கண்டிருப்பேன். அதை நீ இன்னைக்கு உடைக்க போறியா? இவ்வளவு தூரம் வந்ததால கண்டிப்பா இந்த ஸ்டைல் என்ட்ரி கொடுக்கணும்ல. சீக்கிரமா நான் சொன்ன பொருள்லாம் எடுத்துட்டு வாங்க. ராஜண்ணா, என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு என்ன தடுத்தீங்க? நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். ட்ரஸ்ட் மீ. அதுக்கப்புறம் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவ. ரீசன் உனக்கே நல்லா தெரியும். நீ பிசினஸ்க்காக எதை வேணா டார்கெட் பண்ணுவேன்னு. ஆனா முதல்ல மித்தாலியை நான் சமாளிக்கணும். என்ன பண்ற நீ? என்ன விடுங்க அத்தை. ப்ளீஸ் கண்ட்ரோல். என்ன கண்ட்ரோல் பண்ணணும்? என் பொண்ணு மறக்க சொல்றீங்களா? இந்த பிரக்யாவால தான் நம்ம பொண்ணு நயா நம்மள விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அத மறக்க சொல்றீங்களா? இன்னைக்கு வரைக்கும் நான் எப்படி என் பொண்ணு பிரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி அவளும் பிரிஞ்சிருக்கான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவ 2 பொண்ணோட சந்தோஷமா இருக்க போறா. அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நான் எப்படி சந்தோஷப்படுவேன்? நீ இந்த அளவுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. நீ வெளியே போய் நில்லு. நீ எல்லாருக்கிட்டையும் சிரிச்ச மாதிரி நடி. ராஜு சொல்றது சரிதான். அத்தை தான் அவளை இன்வைட் பண்ணாங்க. இப்பவும் அவங்க தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? பிரக்யா சொன்னால தீபாவளிக்கு தான் வந்திருக்கேன்னு. அத்தை, நீங்க ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? இன்னைக்கு அவளோட கிரக பிரவேசம். நாளைக்கு அவ கண்டிப்பா அபியோட ரூம்குள்ள இருப்பா. அவ ரிங் மாஸ்டர் மாதிரி அவளோட விரல் அசைவுக்கு நம்மள ஆட்டி வைப்பா. ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அது சரிதான். நான் புரிஞ்சுக்கலையா ராஜ்? எல்லாருக்கும் முன்னாடி நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க.
உங்ககிட்ட நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன், ஆனா இப்ப சொல்றேன். என்னோட பேங்க் அக்கவுண்ட் நில் ஆயிடுச்சு. நான் இப்ப திவால் ஆயிட்டேன். கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்ததுல அதையும் நான் வித்துட்டேன். இப்ப மிச்சம் இருக்கிறது அபி கம்பெனில இருக்கிற என்னோட வேலை தான். அதுவும் போயிடுச்சுன்னா நம்ம சாப்பாடுக்கு திண்டாடணும். அதனால நீங்க 2 பேரும் ஒழுங்கா கீழே போங்க. இந்தா அபி, நீங்க என்ன பண்ற? போ பிரக்யா பக்கத்துல போய் நில்லு. இந்தங்க அத்தை, ஆரத்தி தட்டு. ராம் ராம் ஜெய ராஜா ராம். பிரக்யா, நான் உனக்கு இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. உன் வலது காலால இந்த சொம்ப தட்டி விட்டுட்டு இந்த குங்கும தட்டுல காலை வச்சு இந்த வீட்டுக்குள்ள நீ பிரவேசம் பண்ணுமா. வாமா. இன்னைக்கு என் தள்ளுவோட கனவு நினைவாயிடுச்சு. என்ன நின்னுட்டு? அங்க ஏதோ நடக்குது. வா போலாம். கம். ஒரு நிமிஷம். குங்குமம். அதுக்கு என்ன? வா போலாம். அட என்ன வேணா நடக்கட்டும், நமக்கு என்ன? வா. சரி வா, பூஜை ஆரம்பிக்கலாம். வா. ஆரத்தி எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த வீட்டுல நீங்க தான் பெரியவங்க. நீங்களே தீபார்த்தனை பண்ணுங்க. சரிங்க. இரு. ஆரத்தில இருக்கிற தீபத்தை வேணா நீ ஏற்றி இருக்கலாம் பிரக்யா. ஆனா நீ இந்த வீட்டில் மறுபடியும் விளக்கேற்றணும்னு மட்டும் நினைச்சிடாத பிரக்யா. அதை என்னைக்குமே நான் உன்னை ஏற்ற விட மாட்டேன். இப்ப நீ பூஜையை நல்லபடியா முடிச்சிட்ட. இப்ப உனக்கு தீபாவளி gift கொடுக்கணும். பாட்டி வா, என் கூட வா, நான் தரேன். இருட்டை பார்த்து எப்பவுமே எனக்கு பயம். நீங்க என் வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ.